தலைமைத்துவம் அப்படிங்கிறது ஆண்டவர் ஒரு நபருக்கு தருவது. அவருடைய சித்தப்படி அந்த நபருக்கு தருவார். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. நிறைய இடத்துல அவங்களுடைய சோதனைகள் பாடுகளை கடந்து வரும் பொழுது அந்த தலைமைத்துவத்துக்கு உண்டான பக்குவம், அந்த பொறுப்பு, அந்த நாலேஜ், அது எல்லாமே இருக்கும். ஆண்டவர் நமக்கு அந்த இருதயத்தை கொடுப்பார். ஒரு அபிஷேகத்தை ஒருத்தர் மேல வைக்கிறாரு, நீதான் ராஜா, நீங்க இந்த தலைமைத்துவத்தில் இருப்பீங்க, கண்காணியா இருப்பீங்க, ஆசாரணையா இருப்பீங்க, அரசனா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புகளை தரும் பொழுது அதற்கு உரிய ஞானத்தையும் ஆண்டவரே தருகிறார். ஆனா ஒரு சில நபர்கள் வேதத்திலேயே பாருங்க, சவுல் அவர் தாவீது சொல்லுவாரு, நீர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதனால நான் அவங்க மேல கை போட மாட்டேன், உங்களுக்கு எகென்ஸ்டா நான் வரமாட்டேன்னு சொல்லுவாரு. ஆனா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் தாவீதும். இது சவுலுக்கும் தெரியும். ஆனா சவுல் அதை சட்டையே பண்ணிக்கல. அவர் எப்பயும் தன்னுடைய ஈட்டியை தூக்கிட்டு தன்னுடைய ஈட்டியே பிடிச்சிட்டு இருப்பார். ஆனா தாவீது கர்த்தரை பிடித்து கொண்டார், அவரை துதிப்பார், அவரை சார்ந்து கொண்டார். நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர் தான் தாவீது. அவர் ராஜா தான். அவர் கோலியாத்தை தோற்கடிச்சிருக்காரு, பெலிஸ்தியர்களை முறியெடுத்திருக்கிறார், எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்கிறாரு. தன்னுடைய பலத்தை, அப்புறம் தன்னுடைய சார்ந்த தனக்கு கீழே வேலையில் இருப்பாங்களா, தன்னுடைய மிலிட்ரி ஃபோர்ஸில் இருக்கிறவங்க, நான் ஒரு ராஜா, எனக்கு ஒரு படை இருக்குது, அதில் உள்ள மக்களை நான் யூஸ் பண்ணி நான் ஜெயிச்சிருவேன், அந்த மாதிரி தன்னுடைய பலத்தை இங்கே வைக்காமல் ஒரு சில இடத்துல அவர் தவறு செய்தார். ஆனாலும் கர்த்தரிடமாய் அவர் மனம் திரும்பினார். அவர் முழுவதுமாக அதை நம்பாமல் ஆண்டவரை நம்பினார். கர்த்தரை நம்பினதுனால தான் அவருடைய அரசாட்சி நிலைத்து நின்றது. அதனால தலைமைத்துவம் அப்படிங்கிறது கர்த்தர் கொடுக்கிறது. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நமக்குரிய தலைவர்களை கர்த்தர் சிறந்த முறையில் அவருடைய விருப்பப்படி தேர்ந்தெடுத்து கொடுப்பார். இன்றைக்கு நீங்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்களை காப்பீராக. இந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அரணான அடைக்கலமாக இருங்கன்னு நம்ம கேட்கணும். நம்ம குடும்பத்துக்காக கேட்கும்போது நம்ம ஒரு வேளை பெற்றோராக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளாக இருக்கலாம். பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு ஒரு குடும்ப தலைவர் ஆவீங்கள்ல, அப்போ கேளுங்க, ஆண்டவரே இந்த பொறுப்புகள், என்னை நம்பி கொடுத்த பொறுப்புகளை நான் கரெக்டாக செய்யணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த வேலையை நான் கரெக்டாக முடிக்கணும், அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. அரணான அடைக்கலமாய் கர்த்தர் உங்களுக்கு இருப்பார். ஒரு நபருக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கார், அது என்ன பொறுப்போ அதுக்கு உண்டான அந்த ஞானத்தை கொடுப்பார். அதை செய்யக்கூடிய அந்த தாளந்துகளையும் அவங்களுக்கு கொடுப்பார். அதே மாதிரி அதை செய்யும் பொழுது பாதுகாப்பையும் அவங்களுக்கு தருவார். ஏன்னா ஆபத்துகள் வரும்பொழுது அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுல்ல. ஆண்டவருடைய சித்தப்படி நடக்கும் பொழுது அவர்களுக்கு ஆபத்துகள் வராதபடி, அவர்களுடைய ஆபத்துகள் தொடாதபடி கர்த்தரே அவர்களுக்கு அரணான அடைக்கலமாக இருப்பார். அதனால் எதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்தாருக்காக, உங்களுக்கு தெரிந்த தலைமை பொறுப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தாவீதுக்கு அரணான அடைக்கலமாக இருந்தீங்க. நீர் அபிஷேகம் பண்ணீர், நீர் அடைக்கலமாக இருந்தீர். அதே போல எங்களுக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் அரணான அடைக்கலமா நீங்க இருங்க ஆண்டவரே, நாங்களும் சார்ந்து கொள்வோம்னு சொல்லுங்க. நீங்க கர்த்தரை சார்ந்திருந்தால், நம்முடைய சுய பலத்தை நம்பாமல் ஆண்டவரை நம்பினால் கர்த்தர் கட்டாயம் உனக்கு அரணான அடைக்கலமா இருப்பார், உன்னை பாதுகாப்பார்.